Hi children, நம்ம இன்னைக்கு நீட் 2026ஓட கொஷின் பேப்பரை டிஸ்கஸ் பண்றோம். ஸோ கெமிஸ்ட்ரி பார்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பிஃபோர் கோயிங் டு தட் அந்த கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்ற அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா, பிசிக்ஸ் வந்து ஓகே மாடரேட்டா இருக்கு, ரொம்ப ஈஸியும் இல்லை ரொம்ப டஃப்பும் இல்லை, மாடரேட்டா ஆவரேஜா இருக்கு. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஓகே ஈஸின்ற மாதிரி பேப்பர். பயாலஜி பொறுத்த வரைக்கும் வெரி ஈஸி அப்படின்னு தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த அனாலிசிஸ். அதுலயும் கெமிஸ்ட்ரி பார்ட்ல 45 கொஷின்ஸுக்கு நமக்கு 40+ கொஷின்ஸ் சிமிலரா வந்திருக்கு. நம்மளுடைய புக்ஸ்ல நாம ப்ராக்டிஸ் பண்ண டெஸ்ட்ல இருந்தே 40+ கொஷின்ஸ் வந்திருக்குன்றது நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக். இதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோ உங்களுக்கு பண்ணி தரேன். நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற பேப்பர் கோட் என்ன அப்படின்னா, பேப்பர் கோட் 11 டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 46ல இருந்து 90 வரைக்கும் நம்மளுடைய கெமிஸ்ட்ரி பார்ட், ரைட், அதை நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். மூவிங் டு தட் கொஸ்டின். இதுல நம்மள எந்தெந்த ரியேஜென்ட்ஸ் வந்து நைட்ரைல்ஸ், தட் இஸ் நைட்ரைல்ஸ் அப்படின்றப்போ RC ட்ரிபிள் பாண்ட் என்ன பிரைமரி அமைனா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது ரெடியூஸ் பண்ணும்? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு இஸ் a powerful reducing agent இல்லையா? It is a powerful reducing agent. So it will convert RCN to primary amine. A convert பண்ணும். So tin with HCl என்றது என்ன பண்ணும்? நைட்ரோ காம்பவுண்ட்ஸ். So அப்ப B என்ன பண்ணாது? It won't convert. Hydrogen with nickel will convert to primary amine இல்லையா? Okay. And then C H2 bar என்ன அப்படின்றது என்னது? catalytic hydrogenation இல்லையா? catalytic hydrogenation நமக்கு என்ன பண்ணும்? It will reduce night RCN, that is நம்மளோட நைட்ரைல் என்னவா ரெடியூஸ் பண்ணும்? பிரைமரி அமைனா ரெடியூஸ் பண்ணும். ஓகே. and then sodium and C2H5OH, sodium amalgam, sodium in mercury is called the sodium amalgam and C2H5OH. It is called Mendes reaction. It too will reduce RCN to primary amine. ஆனா ஆப்ஷன் E பாத்தீங்கன்னா bromine and aqueous sodium hydroxide, it is called Hofmann bromamide degradation. இது என்ன பண்ணும்? அமைட அமைனா மாற்றும். பட் இது என்ன பண்ணாது? நைட்ரைல அமைனா நமக்கு மாத்தாது இல்லையா? சோ E கிடையாது. அப்ப ஆப்ஷன் A, C and D, A, C and D இருக்கு. ஆப்ஷன் என்னது? that is your second option, right? 47th question பாருங்க. it is a magic type question. magic type questionல நான் எப்பயுமே சொல்றது இதுதான், டைமிங் இதுல தான் நம்ம சேவ் பண்ண முடியும், ரைட்? சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நமக்கு V2O5 கொடுத்திருக்காங்க. V2O5ன்றது என்னது? கான்டாக்ட் ப்ராசஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட். கான்டாக்ட் ப்ராசஸ்ல என்ன பண்ணுவோம்? SO2 SO3 கன்வெர்ட் பண்ணுவோம். தட் இஸ் சல்ஃபியூரிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஏக்கு தேர்ட். சோ ஏக்கு தேர்ட் இருக்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டும் ஃபோர்த்தும். இதுல என்ன நம்ம என்ன பண்ணோம்? ஃபோர்த்தா தேர்டா அப்படின்றத நம்ம மினிமைஸ் பண்ணணும். சோ அயன் எதுக்கு கேட்டலிஸ்டா யூஸ் பண்ண போறோம்? அமோனியா ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். அப்போ பிக்கு என்னது? 1. பிக்கு 1 இருக்க ஆப்ஷன் என்னது? ஃபோர்த் மட்டும் தான் இல்லையா? ஓகே. சோ நம்ம ஃபோர்த் ஆப்ஷன் தான் கன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸ்டில் யூ கேன் செக் இட் அவுட். PDCl2ன்றது என்னது? வேக்கஸ் ப்ரோஸோட ரியேஜென்ட். வேக்கஸ் ப்ரோஸ்ல என்ன பண்ணுவோம்? ஈத்தைனை எத்தனாலா கன்வெர்ட் பண்ண போறோம். அண்ட் நிக்கல் பாலிமரைசேஷன் ஆஃப் polymerization of your alkynes, right? Okay. So see this question, it is from the unit thermodynamics இல்லையா? thermodynamicsல இருந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, so you are given with internal energy. internal energy நமக்கு -10 கிலோஜூல்னு கொடுத்திருக்காங்க. you have to be very keen. சேஞ்ச் இன் என்ட்ரோபி என்னவா கொடுத்துட்டாங்க? -44ன்னு கொடுத்துட்டாங்க. -44 ஜூல் கெல்வின்னு கொடுத்துட்டாங்க. எது கரெக்ட் ஆப்ஷன் வித் டெல்ஜின்னு கேட்குறாங்க. ஸோ அதோடைய ஸ்பான்டேனிட்டியும் நம்மள கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்பான்டேனியஸா நான் ஸ்பான்டேனியஸா நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ நமக்கு கண்டிஷன் என்னன்னு தெரியும். டெல்ஜி நெகட்டிவ்னா இந்த ரியாக்ஷன் என்னவா இருக்க போகிறது? ஸ்பான்டேனியஸா இருக்கும். டெல்ஜியோடைய வேல்யூ பாசிட்டிவ்னு இருந்தா திஸ் ரியாக்ஷன் வில் பி நான் ஸ்பான்டேனியஸ். இதுதானே நமக்கு கண்டிஷன், ரைட்? del G கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா என்ன? del G which is equal to del H minus T del S. பட் இங்க நமக்கு del H வேணும் இல்லையா? del S கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க, ஆனா என்ன கொடுக்கல? del H கொடுக்கல. del H எங்க இருந்து கண்டுபிடிப்போம்? that is your change in enthalpy. change in enthalpy எப்படி கால்குலேட் பண்ணலாம்? del H which is equal to del U plus இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. பிரஷரோ சேஞ்ச் இன் வால்யூமோ கொடுக்கல. சோ ஃபார்முலா எடுத்துக்கிறது என்னன்னு எடுத்துக்கணும்? del N RT அப்படின்னு எடுத்துக்கணும். del N RT ன்னு எடுத்துக்கணும், ரைட்? ஓகே. சோ del U is given as -10 கிலோஜூல் இல்லையா? -10 into 10 power 3 பிளஸ் இதுல del N கால்குலேட் பண்ணணுமா? del N கால்குலேட் பண்ணீங்கன்னா என்னன்னு கால்குலேட் பண்ணுவீங்க? NP minus NR. What is your NP? Number of gaseous product minus number of gaseous reactant. Productல எத்தனை இருக்கு? You have 2. இது gaseous stateல இருக்கு. Productல 2 இருக்கு. Reactantல இங்க 1 இங்க 2. That is 3. அப்போ del N உடைய வேல்யூ என்ன? -1. del N is calculated as -1.
அப்போ plus into minus 1 into R என்ன போடணும்? எல்லாமே ஜூல்ஸ்ல தானே இருக்கு, ஜூல் கெல்வின்ல தானே இருக்கு. So it is 8.314 and temperature is given as, temperature நமக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க? It is given as 298 Kelvin கொடுத்திருக்காங்க. So into 298. If you substitute this, you will get minus 12,477.57 வரப்போகுது. That is your del H value. That is your del H value. If you substitute this, del H is found as minus 12,477.57 minus temperature is given as 298 and del S நமக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க? It is given as minus 44. So if you multiply this, so 44 into 298 you multiply பண்ணீங்கன்னா you'll get 13,112. இங்க already ஒரு minus இருக்கு, minus into minus will become plus 13,112. So if you subtract this, your answer is going to be in positive, right? 634 point something வரப்போகுது, 634.38 odd வரும். This will be in joule Kelvin inverse னு இருக்கும். joule Kelvin inverse mole, joules per mole அப்படின்னு இருக்கும். It will be joules per mole அப்படின்னு இருக்கும். ஆனா ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா it is given in kilojoules ல கொடுத்திருக்காங்க. ஓகே, ஆன்சர்ஸ் எல்லாமே எதுல இருக்கு? கிலோ ஜூல்ஸ்ல இருக்கு. இந்த கிலோ ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? பிளஸ் 0.634 கிலோ ஜூல் பர் மோல் அப்படின்னு, கிலோ ஜூல்ஸ் பர் மோல் அப்படின்னு வரும். ஸோ பாசிட்டிவ்ல இருக்கிறது 0.63 அண்ட் டெல்ஜி உடைய வேல்யூ என்னவா இருக்கு? இட் இஸ் positive. Del G value positive ஆ the reaction will be non-spontaneous. Hence, your option is going to be a third. So, I'll give you a second. So, உங்களுக்கு வந்து detailed அதை பாருங்க, right? நான் ஏதாவது ஒரு ஸ்லைடை மறைச்சிருக்க வேண்டாம், அதனால I'll give you a second, right? Moving to the next question. Again you have got a match it question. Match it நாலே நம்ம என்னதான் பண்ணணும்? டைமை சேவ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? என் வேல்யூவும் எல் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் குவாண்டம் நம்பரும் அசிமுத்தல் குவாண்டம் நம்பரும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏக்கு என்னது? 2p. 2pனா என்னது? ஏக்கு 2. ஏக்கு 2 இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செகண்டும் தேர்டும். 4s இல்லையா? 4s. 4s என்னது? தேர்டு. பிக்கு 3 இருக்க ஆப்ஷன் அகைன் 2 and 3 ரிமைன்ஸ், ரைட்? சிக்கு 5f, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 5, L வேல்யூ 3 னா f ஆர்பிட்டால், 5f னா 4. ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கிறது எது? ஆப்ஷன் தேர்ட், ரைட்? ஸோ இது என்னது? n 3 னா தேர்ட் எனர்ஜி லெவல், L வேல்யூ 2ன்றப்போ இட் வில் பி d ஆர்பிட்டால் இல்லையா? ஓகே, L வேல்யூ 0 அப்படின்னா that is s ஆர்பிட்டால், L வேல்யூ 1 னா it is going to be p ஆர்பிட்டால், L வேல்யூ 2 அப்படின்னா it will be d orbital, L value 3 na it will be f orbital. By using this, if you answer, your option is going to be your third, right? Moving to the next question. So it is from the unit equilibrium இல்லையா? ஸோ அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? BiO OH வந்து நமக்கு சாலிடா precipitate கிடைக்குதான். ஓகே, we are asking to calculate the pH calculate பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க for this reaction. And KSP நமக்கு கொடுத்துட்டாங்க, it is given as 4 into 10 to the power minus 10 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இதோடைய சால்யூபிலிட்டி ஒரு எஸ், இதோடைய சால்யூபிலிட்டி ஒரு எஸ். ஸோ இதோடைய சால்யூபிலிட்டி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? OH உடைய கான்சென்ட்ரேஷன் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஓகே, ஸோ அப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் OH minus which is equal to S. From here we can calculate the POH value. POH க்கு ஃபார்முலா என்ன? minus log into concentration of OH minus. But we are asked to calculate pH. pH என்னன்னா நம்மள கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் pH plus POH which is equal to 14. அப்ப pH which is equal to 14 minus POH. ஃபர்ஸ்ட் POH கால்குலேட் பண்ணணும்னா எனக்கு என்ன வேணும்? OH உடைய கான்சென்ட்ரேஷன் வேணும். அப்போ KSP which is equal to S into S, that is S power 2. KSP என்னன்னு கொடுத்துட்டாங்க? 4 into 10 to the power minus 10 ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ Sன்றது என்னவா இருக்கும்? root of KSP இல்லையா? S which is equal to root of KSP which is 4 into 10 to the power minus 10. அப்ப S வேல்யூ என்னன்னு வரப்போகுது? 2 into 10 to the power minus 10. ஆல்ரெடி நமக்கு solubility which is equal to என்னன்னு தெரியும்? OH minus னு தெரியும். அப்போ we have found concentration of OH minus which is equal to 2 into 10 to the power minus 5. There is a mistake, right? இங்க ரூட் எடுத்தா 10 to the power minus 5 னு வரும், ரைட்டா? ஓகே,
அப்போ POH என்னன்னு வரப்போகுது, POH which is equal to minus log of concentration of OH minus, which is 2 into 10 to the power minus 5 னு வரும். ரைட்டா? இட் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் log m into log n ன்னு இருக்கு. log m into log n என்னன்னு எழுதலாம், log m plus log n எழுதலாமா? மைனஸ் ஒன்று வெளியில காமனா இருக்கு. அப்ப என்னன்னு எழுதலாம், which is equal to minus of log 2 plus log 10 to the power minus 5 னு எழுதலாம் இல்லையா? So log 2 உடைய வேல்யூ அவங்களே क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. It is given as 0.3010, which is equal to minus bracket open 3010 plus இது log of m power n ன்னு இருக்கா, log 10 to the power minus 5 என்ன இருக்கு, log m power n ன்னு இருக்கு. It can be written as log n log m ன்னு எழுதலாம் இல்லையா? log of m power என்ன எழுதலாம், n log m ன்னு எழுதலாமா? இங்க minus 5 தானே n, அப்ப என்ன வரும், minus 5 log 10 to the base 10. இதோடைய வேல்யூ என்னது, 1 இல்லையா? இப்போ நீங்க உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் 0.3010 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 5 அப்படின்னு வந்துடும். இஃப் யூ மைனஸ் திஸ் யூ வில் கெட் அரௌண்ட் 4.7 4.6 சம்திங் கிடைக்கும் இல்லையா? 4.699. இங்க பாருங்க ஆப்ஷன் இங்க இருக்கு, உடனே நம்ம டிக் பண்ணிட கூடாது. ரைட், திஸ் இஸ் யுவர் POH value. This is your POH value. But we are asked to calculate pH இல்லையா? pH plus POH என்னது 14 இல்லையா? pH உம் POH உம் 14. அப்போ pH plus POH which is equal to 14, pH which is equal to 14 minus POH, that is 14 minus 4.699 அப்படின்னா you will get 9.301. This is going to be your pH value. That is your option 4. நம்ம எங்க தப்பு பண்ணுவோம், POH கால்குலேட் பண்ணாதான் ஆப்ஷன் இருக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவோம். நம்ம என்ன தப்பு பண்ணுவோமோ, என்ன திங்க் பண்ணுவோமோ அங்க அது ஒரு ஆன்சரா இருக்கும், ஆப்ஷனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றப்போ ரொம்ப கீனா ஆன்சர் பண்ணணும். ரைட், I'll move so you can see the board clearly. See this question. In the question la nammala correct statement edun predict panna solli kettirukanga regarding your DNA and RNA. We know DNA is nothing but your deoxyribonucleic acid. RNA is your ribonucleic acid. Okay, ribonucleic acid is your single strand da, ana adula thymine irukadu, enna irukum base ah uracil irukum. Okay, one of its 3 bases, right? And DNA possess double strand da, secondary da, will have thymine as your 4 bases. அப்ப first statement தப்பு, second statement correct. அந்த 4 பேஸ் என்னலாம், ஒன்னு அடினைன், இன்னொன்னு குவானைன், இன்னொன்னு சிஸ்டோசைன் இல்லையா? அந்த fourth one is thymine. Okay, so your option second is correct. Right? this question இதுல மெட்டாமர்ஸ் பேர் எது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. மெட்டாமர்ஸ் எதுவா இருக்கும், நமக்கு நம்மளுடைய ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயோ ரைட் ஹேண்ட் சைட்லயோ இருக்கிற அல்கைல் குரூப்ஸ் என்ன ஆகும், டிஃபர் ஆகும். ரைட், ஓகே. அல்கைல் குரூப்ஸ் டிஃபர் ஆகாது, எங்க டிஃபர் ஆகுது ஆக்சுவலா இங்க பாருங்க, ஃபோர்த் ஆப்ஷன்ல மட்டும்தான் டிஃபர் ஆகுது. இங்க இங்கேயும் 2 அல்கைல் குரூப் இருக்கு, பட் இங்க you have 3 alkyl groups but you have only 1 alkyl group. So metamer is nothing but your difference in the alkyl group between your left and the right hand side of your functional group. So your option is going to be your fourth one, right? Again we have got a magic type question. Magic type நாலே நம்ம என்ன சேவ் பண்ணோம், டைமிங் சேவ் பண்ணோம் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இதில் தெரிஞ்சது எது, எனக்கு தெரிஞ்சது எதுவும் அதுக்கு நம்ம கூட போகலாம். எனக்கு நல்லா தெரிஞ்சது என்னன்னா NO2ன்றது ஒரு ஆம்பிடென்டேட் லிகாண்ட், NO2 ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இல்லையா? அப்போ அது என்ன கொடுக்கும், லிங்கேஜ் ஐசோமர்ஸ் கொடுக்குமா? அப்போ சிக்கு என்ன ஆப்ஷனு, ஃபோர்த் ஆப்ஷன். சிக்கு ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கா, ஒன்னே ஒன்று என்னன்னா ஃபோர்த் ஒன் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சதை நான் பார்த்தேன், எனக்கு டக்குன்னு ஆப்ஷன் கிடைச்சிருச்சு. பட் ஸ்டில் ஐ செக் த ரெஸ்ட். ரைட், ஓகே. H2O இருந்தால் அது என்னது, சால்வேட் ஐசோமர்ஸமா? அப்போ டிக்கு என்னது 2, டிக்கு 2, and then COEN thrice இருக்கு. So you won't have plane of symmetry. அப்ப இது என்ன காமிக்கும், ஆப்டிகல் ஐசோமரிசம் காமிக்கும். அப்ப பிக்கு 1 செட் ஆயிடுச்சு, சிக்கு 4 செட் ஆயிடுச்சு, டிக்கு 2 செட் ஆயிடுச்சு. ஆப்வியஸ்லி ஏ என்னதான் காமிக்க போகுது, சிஸ்ட்ரான்ஸ் ஐசோமரிசம் காமிக்க போகுது. ஏன், திஸ் இஸ் MA2B2 டைப். அப்ப இது என்ன காமிக்கும், ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் காமிக்கும். So that is your option 4 will be your correct answer, right?
திருப்பி நமக்கு கொடுத்துருக்கிறது மேட்ச் டைப் கொஷின் தான். இதெல்லாம் நம்ம டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு டைமை சேவ் பண்ணிட்டே இருக்கணும். என்ன கேட்டிருக்காங்க? ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனுக்கும் யூனிட்டுக்கும் மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்ன? ஆர்டர் கண்டுபிடிக்க mole liter inverse to the power 1 minus n into second inverse. What is n? n is your order இல்லையா? ஃபர்ஸ்ட் 0 ஆர்டருக்கு n வேல்யூ என்னது? 0. அப்ப mole liter inverse to the power 1 minus 0 into second inverse. In the sense mole liter inverse second inverse. That is your option 4. A க்கு என்னது? 4. ஏக்கு 4 இருக்கு ஆப்ஷன் பாருங்க. ஏ பி சி மூணுமே வருது. ஐயோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு நமக்கு தெரியும் நல்லாவே செகண்ட் இன்வர்ஸ்னு. ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு என்னது? மோல் லிட்டர் இன்வர்ஸ் டு த பவர் 1 minus 1 will be 0. So anything to the power 0 will be 1. ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு என்ன யூனிட்? செகண்ட் இன்வர்ஸ். தட் இஸ் this is your B. பிக்கு 3 இருக்கு ஆப்ஷன் எது? செகண்டும் தேர்டும் மட்டும்தான். அப்ப அகைன் சிக்கு போகலாம். சிக்கு போனீங்கன்னா என்னன்னு வரும்? செகண்ட் ஆர்டர் இல்லையா? செகண்ட் ஆர்டர்ன்றப்போ என் வேல்யூ என்னது? 2. மோல் லிட்டர் இன்வர்ஸ் டு த பவர் 1 minus 2 செகண்ட் இன்வர்ஸ். -1 வருமா? அப்ப மோல் இன்வர்ஸ் லிட்டர் செகண்ட் இன்வர்ஸ். தட் இஸ் செகண்ட் ஆர்டருக்கு சிக்கு 1. சிக்கு 1 இருக்க ஆப்ஷன் எது? செகண்ட் ஒன் மட்டும் தான். hence your option is going to be a second one. IUPAC நேமிங் கேட்டிருக்காங்க. IUPAC நேமிங் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? what is your first rule? longest chain rule, right? numbering left hand side ல இருந்து right hand side, right hand side ல இருந்து left hand side பண்ணனும், because we have a substituents. so இங்க பண்றீங்கன்னா 1 2 3 4 5 6 7. இங்க வந்தீங்கன்னா 6 மட்டும் தான் வரப்போகுது. 1 2 3 4 5 6 7. எனிவே நம்மளுடைய லாங்கஸ்ட் செயின் என்னது? 7 தான். 7 அப்படின்றப்போ நமக்கு என்னது? ஹெப்ட். எல்லாமே சிங்கிள் பாண்டு. ஸோ ஹெப்டேன் எல்லாமே என்னது? ஹெப்டேன் தான். அப்போ இதுவும் என்ன ஆயிடுச்சு? கட் ஆயிடுச்சு. நமக்கு என்ன பார்க்கணும் அடுத்து? பொசிஷன் ஆஃப் தி சப்ஸ்டிட்யூயன்ட் மட்டும் தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. இங்க 3 எத்தில், இங்க என்னது? 3 மெத்தில். அப்ப லெஃப்ட் டு ரைட்டா, ரைட் டு லெஃப்டா நம்ம கன்ஃபார்ம் பண்ணா போதும். ஓகே, செகண்ட் அப்ப என்ன நம்ம பார்க்கணும்? லோகண்டோடைய பொசிஷனை பார்க்கணும். லோகண்ட் ரூல், லோயஸ்ட் சம் ரூல் பார்க்கணும், ரைட்? இப்போ லெஃப்ட் டு ரைட் நீங்க பாக்குறீங்கன்னா தேர்ட் பொசிஷன்லயும் ஃபிஃப்த் பொசிஷன்லயும் வருது. ஸோ 3 + 5 லோகண்ட் என்ன? 8. இப்படி பண்றீங்க, ரைட் டு லெஃப்ட் பண்றீங்க. 1 2 3 4 5 6 7. again you have got 3 and 5. so this is your left to right. right to left ல உங்களுக்கு என்ன வருது? 3 + 5. லோகண்ட் 8 தான். அடுத்து என்ன பார்க்கணும்? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் பார்க்கணும் இல்லையா? எதோடைய ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் பார்க்கணும்? சப்ஸ்டிட்யூயன்ட்டோடைய ஆல்பபெட்டிக்கல் பார்க்கணும். இது என்னது? எத்தைல். இது என்னது? மெத்தைல். which comes first? ethyl comes first. so you have to number from left to right. that is 3 ethyl 5 methyl heptane. that is your option 1. இது எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்ணிருப்பீங்க, but still I have given some clarity. see this question. ஒரு பல்பு 150 வாட் பல்பு 8% எனர்ஜியை லைட்டா கன்வெர்ட் பண்ணுதான். 8% எனர்ஜி லைட்டா கன்வெர்ட் பண்ணுதான். 1 ஃபோட்டானோட எனர்ஜி என்னன்னு கொடுத்துட்டாங்க? 4.42 × 10⁻⁹ கொடுத்துட்டாங்க. so you are asked to predict how many photons are emitted by the bulb per second. that is n என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்கிறாங்க, ரைட்? so n எப்படி கால்குலேட் பண்ணலாம்? லைட்டோட பவர் என்ன? ஓகே, ஃபோட்டான் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான 1 ஃபோட்டானோட எனர்ஜி என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். எனர்ஜி ஆஃப் 1 ஃபோட்டான், எனர்ஜி ஆஃப் 1 ஃபோட்டான் அவங்க கொடுத்துட்டாங்க. என்னன்னு கொடுத்துட்டாங்க? 4.42 × 10⁻⁹ கொடுத்துட்டாங்க. you have to calculate பவர் ஆஃப் லைட். பவர் ஆஃப் லைட் என்னது? எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அந்த பல்போடைய வாட்ஸ் என்ன, எவ்வளோ எஃபிஷியன்சி, அது என்ன கன்வெர்ட் பண்ணுது? 8/100 which will be 12 joules per second. so 12 joules per second. if you cancel this நமக்கு என்ன கிடைக்க போகுது? 2.71 × 10⁻+19 கிடைக்கும். that is your option A, right? so இந்த क्वेश्चनல பாருங்க, மீத்தேன் ஸ்டீம் கூட ரியாக்ட் ஆகுது. இந்த சென்ஸ் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுது at high temperature. at high temperature in the presence of nickel it is going to produce carbon monoxide and 3H2. that is CO and H2 தான் நம்மளுடைய பை ப்ராடக்ட்ஸா இருக்க போகுது. this is your option C. see this question. இந்த question சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப சின்னதா இருந்ததுன்னா நீங்க ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு காம்பவுண்ட் P
நமக்கு வந்து C8H8 இருக்கு, அது நமக்கு என்ன கொடுத்துருக்கு, ரெட் ஆரஞ்ச் precipitate கொடுத்துருக்கு 2,4 DNP டெஸ்ட் கூட, ரைட்? அப்போ இட் மே பி நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம், இது ஆல்டிஹைடா இருக்கலாம், இல்ல போனா என்னவா இருக்கலாம், கீட்டோனா இருக்கலாம் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம், ரைட்? ஓகே, சோ இத ஃபில்லிங் சொல்யூஷன் என்ன பண்ணலன்னு சொல்லிட்டாங்க, ஃபில்லிங் ரியேஜென்ட்டை ரெடியூஸ் பண்ணல. அப்ப இது என்னது, அலிஃபாட்டிக் இல்ல, அப்போ அது என்னது, அரோமேட்டிக். ஓகே, parallel-ஆ நமக்கு எதுக்கு ஆன்சர் பண்ணாது, ஆல்டிஹைட் ஆன்சர் பண்ணாது, ஹென்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி யுவர் கீட்டோன். அது கூடவே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, டிராஸ்டிக்கா நம்ம ஆக்சிடைஸ் பண்றோம் குரோமிக் ஆசிட் கூட அப்படின்றப்போ நமக்கு ஒரு அரோமேட்டிக் ப்ராடக்ட் கியூவை கொடுத்துருச்சான், ரைட்? அரோமேட்டிக் ப்ராடக்ட் கியூவை கொடுத்துருச்சு. அண்ட் அந்த அரோமேட்டிக் ப்ராடக்ட் நான் வந்து என்ன பண்றேன், சோடியம் பைகார்பனேட் கூட ட்ரீட் பண்றப்போ எனக்கு எஃபரசன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது, ரிலீஸ் ஆஃப் CO2. அப்போ எனக்கு கியூ என்னன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இருக்கிறதுல கார்பாக்சிலிக் ஆசிட் இது ஒன்று, கியூ ஒன்று இல்லையா? ஸோ கியூ இஸ் யுவர் பென்சாயிக் ஆசிட். அப்போ பென்சாயிக் ஆசிட் இருந்திருக்கணும்னா பி என்னவா இருந்திருக்கணும், அசிட்டோஃபினோனா இருந்திருக்கணும் இல்லையா? ஸோ பி இஸ் யுவர் C6H5 CO CH3 and Q is your benzoic C6H5 COH, right? So your option is going to be your fourth one, right? Again a match equation, நமக்கு டக்குன்னு தெரிஞ்சது என்னது, அமோனியா. அமோனியால என்ன இருக்கும், 3 bond pair 1 lone pair. 3 bond pair 1 lone pair இருக்கிறது யாருக்கு, Dக்கு 2, Dக்கு 2, Dக்கு 2 இருக்க ஒரே ஆப்ஷன் செகண்ட் ஒன் மட்டும் தான், பட் ஸ்டில் செக் பண்ணிடலாம். CH4ல 4 சிக்மா பாண்ட்ஸ் மட்டும், Cக்கு என்னது 3, இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். C2H2 னா எப்படி இருக்கும், this is your C2H2, ஒரு சிக்மா 2 சிக்மா 3 சிக்மா, that is 3 சிக்மா and 2 pi bonds இல்லையா? அப்போ Bக்கு 1, Bக்கு 1, Bக்கு 1, ரைட்? C2H4 எப்படி இருக்கும், this is your C2H4, 1 sigma, 2 sigma, 3 sigma, 4 sigma, 5 sigma, 5 sigma and 1 pi bond, 5 sigma and 1 pi bond. They are confirming that your option is second. Right? Questionல ரெண்டு ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க, ரெண்டு ரியாக்ஷன்ல சேம் ஃபவுல் ஸ்மெல்லிங் ப்ராடக்ட் Z கொடுத்துருக்கு. இந்த Z-ம் ஃபவுல் ஸ்மெல்லிங், இங்க கொடுத்த Z-ம் ஃபவுல் ஸ்மெல்லிங். நம்மள இந்த X என்ன அண்ட் இந்த Y என்ன, சாரி இந்த X என்ன இந்த Z என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ Br2NaOHன்றது என்னது, CONH2 அமைடு. Br2NaOHன்றது என்னது, ஹாஃப் மெயின் புரோமோமைட் ரியாக்ஷனா. ஹாஃப் மெயின் புரோமோமைட் ரியாக்ஷனா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கொடுக்கும், ஒரு கார்பன் கம்மியா கொடுக்கும் பேரண்ட்டை கம்பேர் பண்றப்போ. அப்ப உங்களுக்கு Y என்னவா இருக்க போகுது, C2H5NH2 அப்படின்னு இருக்கும், ரைட்? ஸோ CHCl3 அண்ட் ஆல்கஹாலிக் KOH போட்டு ஹீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், C2H5NC கிடைக்கும் இல்லையா? ஐசோசைனேட் நமக்கு கிடைக்கும். ஐசோசைனேட்னா ஆப்ஷன் 1ம் ஆப்ஷன் 4ம். அப்போ இதுவும் ஃபவுல் ஸ்மெல்லிங் தான். இந்த Z என்னதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, C2H5 ஐசோசைனேட் தான். இங்க நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடந்திருக்கா, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்குதுன்னா AgCN-ஆ KCN-ஆ நம்ம பார்க்கணும். இப்போ AgCN என்னது, நமக்கு கோவாலன்ட் பாண்ட், ஆனா KCN என்ன பண்ணும், அயானிக் பாண்ட். அப்போ நீங்க AgCN யூஸ் பண்ணீங்கன்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஐசோசைனைட் கிடைக்கும். KCN யூஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், சைனைடு கிடைக்கும். அப்ப X என்னவா இருக்க போகுது, your AgCN. அப்போ ஆப்ஷன் என்னது, ஃபர்ஸ்ட் ஒன், ரைட்? இந்த கொஸ்டின்ல நம்ம நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் 5.4 கிராம் யூரியால எத்தனை நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ ஃபார்முலா ஃபார் யூரியா இஸ் CH2 NH2 CO NH2 இல்லையா? ஸோ இது வேணும்னா என்ன பண்ணணும், டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்னா மோல்ஸ் இன்டூ அவகாட்ரோ நம்பர் இன்டூ அட்டாமிசிட்டி இல்லையா? ஸோ மோல்ஸ் கால்குலேட் பண்ணணுமா? ஸோ மோல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம், given mass by atomic mass. So 5.4 is your given mass. Atomic mass அவங்களே கொடுத்துட்டாங்க, molar mass is given as 60. Hence 5.4 divided by 60 into 6.023 into 10 to the power 23 into 4, right? இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா we will get 2.168 into 10 to the power 23. That is going to be your answer. Option 4. See this question. இதுல incorrect statement எதுன்னு கேட்டிருக்காங்க. நைட்ரஜன் p bond form பண்ணணும்னு கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. That is n triple bond endல it will form a 9-2ல என்ன form பண்ணும் itself. n2ல இது என்ன பண்ணும், it is possible to form p bonding. And as well as
C2H5 phosphorus C2H5 thrice-லயும் C6H5 thrice-லயும் d-pi bonding ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ it will act as a ligand, so it forms d-pi bond. arsenic and then antimony, phosphorus இது எல்லாமே ketonation property காமிக்கும்னு சொல்றாங்க. That statement is also correct. And இந்த questionல ஆர்டர் கேட்டாங்கன்னா these form ketonation but the property will be lesser than carbon. கார்பனுக்கு தான் highest capacity to form a ketonation இல்லையா? ஓகே. and then நைட்ரஜன்ல என்ன சொல்லியிருக்காங்க, d-pi p-pi bond ஃபார்ம் ஆகும் ஆக்சிஜன் கூடன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நமக்கு நைட்ரஜன் ஃபேமிலியில் இருக்கிறதுல NH3 பாசிபிள், ஆனா நம்ம NH5 பார்த்துருக்கோமா அப்படின்னு கேட்டிருக்கேன். இல்லை. பாஸ்பரஸ் கூட PH3 பார்த்துருக்கோம், PH5 பார்த்துருக்கோமா? இல்லை. because it is due to the absence of vacant d orbital. இது செகண்ட் பீரியட்ல இருக்கும். செகண்ட் பீரியட்ல நமக்கு என்ன இருக்க போகுது, 2s 2p மட்டும் தான் இருக்கும். ஆனா தேர்ட் பீரியட்ல 3s 3p இருக்கும். கூடவே நமக்கு அந்த 3d உடைய வேக்கண்ட் ஆர்பிட்டால வச்சு பேக் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். இட் இஸ் a previous year question, ரொம்ப ஒரு ஓல்டு கொஸ்டின். ஒரு 10 years பேக் எடுத்து பாத்தீங்கன்னா there will be a question, right? okay, so option 4 is wrong. என்னது, it won't form d-pi p-pi because of the absence of d orbital, right? so இதுல எது ஆம்பிடென்டேட் லிகாண்ட்னு கேட்டிருக்காங்க. ஆம்பிடென்டேட் லிகாண்ட்னா என்னது, இட் கேன், அதாவது ஒரே ஒரு மோனோடென்டேட் தான். அதுல என்ன பண்ணும், இப்ப 2 எலிமெண்ட் இருக்குன்னா, இப்ப CN அப்படின்னு இருக்குன்னா கார்பனும் டோனார் ஆக்ட் பண்ணும், நைட்ரஜனும் டோனார் ஆக்ட் பண்ணும். தட் இஸ் யுவர் ஆம்பிடென்டேட் லிகாண்ட். அவுட் ஆஃப் தீஸ் என்ன இருக்கு, தயோசைனேட் இஸ் யுவர் ஆம்பிடென்டேட் லிகாண்ட். நமக்கு என்ன வரலாம், SCN இருக்கப்போ sulfur will donate a pair of electron, or NCS isothiova இருக்கப்போ nitrogen will act as a donor. Nitrogen will be bonded with your central metal atom. So எது ஆம்பிடென்டேட் லிகாண்ட், தயோசைனேட் இஸ் யுவர் ஆம்பிடென்டேட் லிகாண்ட். இந்த கொஸ்டின்ல மெட்டாலிக் கேரக்டரோட கரெக்ட் ஆர்டர் கேட்டிருக்காங்க. மெட்டாலிக் கேரக்டரோட கரெக்ட் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு லெஃப்ட் டு ரைட் மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அண்ட் டாப் டு பாட்டம் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அவுட் ஆஃப் திஸ் நாம இப்படி பார்த்தோம்னா நமக்கு இருக்கிறதுல மேக்சிமம் மெட்டாலிக் கேரக்டர் இருக்க போறது யாருக்கு, லீஸ்ட் மெட்டாலிக் கேரக்டர் இருக்க போறது யாருக்கு அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் யாருக்கு இருக்க போறது, சோடியம்க்கு தான் will have மேக்ஸிமம் மெட்டாலிக் கேரக்டர். அப்போ யூ வில் ஹாவ் ஆப்ஷன்ஸ் 1, 3 and 4. இங்க நீங்க செகண்ட் ஆப்ஷனை கட் பண்ணிட்டீங்க. லீஸ்ட் மெட்டாலிக் கேரக்டர் யாருக்கு இருக்க போகுது, இருக்கிற எலிமெண்ட்ஸ்ல பாஸ்பரஸ் தான் நமக்கு எதுல இருக்கு, ரைட் சைட்ல இருக்கு. ஸோ பாஸ்பரஸ் தான் நமக்கு என்னவா இருக்கும், will have a least metallic character. அப்ப இந்த ஆப்ஷன் கட் ஆயிடுச்சு, இந்த ஆப்ஷன் அகைன் கட் ஆயிடுச்சு. you have to fix either 1 or 3. இதுல நமக்கு டாஸ்கே என்னன்னா, பெர்லியம்க்கும் மெக்னீசியம்க்கும் இங்க இருக்கு, அண்ட் சிலிக்கானுக்கும் பெர்லியம்க்கும் இருக்கு, ரைட்டா? ஸோ லெஃப்ட் டு ரைட் நமக்கு மெட்டாலிக் கேரக்டர் என்ன ஆகிட்டே இருக்கும், டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ சோடியம் அடுத்து யாருக்கு இருக்கும், மெக்னீசியம் இருக்கும் இல்லையா? ஸோ யூ கேன் ஃபிக்ஸ் திஸ் ஆப்ஷன் 1. கம்பேரிங் வித் பெர்லியம் அண்ட் மெக்னீசியம், பெர்லியம் will have lesser, and then silicon least phosphorus. So your option is 1. Right? Again we have got a match type question. So match type questionல நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, C ஆப்ஷன் ரொம்ப யூனிக்கா இருக்கு. ஸோ C ஆப்ஷனுக்கு நான் போறேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, நமக்கு வந்து ப்ரோபனால் 1 ப்ரோபனால் வந்து 2 ப்ரோபனாலா மாறி இருக்கு இல்லையா? ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு, சிக்கு ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் போட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டீஹைட்ரேஷன் பண்ணியிருக்கோம், ரைட்? அண்ட் தென் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அடிஷன் ஆஃப் hydration, that is hydration, dehydration or hydration பண்ணிருக்கோம். So that is going to be your option, that is going to be your option 4 இல்லையா? C க்கு 4, C க்கு 4 இருக்க ஆப்ஷன் எது, C 2 4. அப்போ A க்கு என்ன இருக்கு, 1 2 இருக்கு. So A க்கு செக் பண்ணலாமா, A என்னது, கியூமீன் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு, ஃபீனாலா கன்வெர்ட் ஆயிருக்கு. கியூமீன் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு, ஃபீனாலா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ கியூமீன் ஃபீனாலா கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஆக்சிடேஷன் வித் ஹைட்ரேஷன் இல்லையா? அப்போ ஏக்கு 2 and C-க்கு 4 அப்படின்றது that is your option 2. மீதியை செக் பண்ணிக்கலாம். B என்னது, அஸ்டிக் ஆசிட் வந்து என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு, எத்தனாலா கன்வெர்ட் ஆயிருக்கு. This is going to be your catalyst இல்லையா? So hence we are fixing your option 2, right? ஸோ நம்மள லாந்தனாய்ட்ஸ் இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லாந்தனாய்டோடைய காமனான ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 இருந்தும் சீரியம் நமக்கு என்ன காட்டுது, +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் காமிக்குது. ஏன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லாஸ்ட் எலக்ட்ரான் எங்க இருக்க போறது, 4f1ல இருக்கும். அந்த எலக்ட்ரானே லாஸ் பண்ணிடுச்சுன்னா, அந்த 1 more எலக்ட்ரானே லாஸ் பண்ணிடுச்சுன்னா இது என்ன கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணிடும், 4f0 அண்ட் நியரஸ்ட் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். தட் இஸ் யுவர் ஆப்ஷன் 4. சீரிஸ் கொஸ்டின் இந்த சீக்வென்ஸ்ல எக்ஸ் என்ன ஜெட் என்ன அப்படின்னு நம்மள கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க, ரைட்? ஓகே, ஸோ இங்க
propanol PCl5 கூட ரியாக்ட் ஆயிருக்கு. PCl5 கூட ரியாக்ட் ஆனா your X is going to be POCl3. in case PCl5 க்கு பதிலா PCl3 கொடுத்திருந்தோம்னா நம்மளுடைய X என்னன்னு யோசிச்சு வச்சுக்கோங்க. ரைட்? ஸோ X ஆல்கஹாலிக் KOH கூட ரியாக்ட் ஆயிருக்கு. KOH கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா it is called dehydrohalogenation. நமக்கு என்ன கிடைக்கும்? CH3 CH double bond CH2. and then நம்ம என்ன ஆட் பண்றோம்? HBr ஆட் பண்றோம் in the presence of an organic peroxide. so it follows anti-Markovnikov rule. anti-Markovnikov rule என்ன? least அதாவது என்னது anti-Markovnikov rule negative part will be added to the carbon which has the most number of hydrogens இல்லையா? so அப்ப நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும்? CH3 CH2 Br, that is bromo propane அப்படின்றதும் POCl3 அப்படின்றதும் தான் நம்மளுடைய X and Z. that is your option 2. இந்த கொஸ்டின் பாருங்க, again நமக்கு மேட்சிக் கொஸ்டின் தான். ஓகே, ஸோ மேட்சிக் கொஸ்டின்ல நமக்கு CONH3 6Cl3 that is going to be your octahedral one. that is B க்கு என்னது 1, B க்கு 1 இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செகண்டும் தேர்டும். ரைட்? ஓகே, ஸோ அகைன் PTCl2 NH3 twice நமக்கு இருக்கு. and then NaCl4 2 minus is a tetrahedral one நமக்கு நல்லா தெரியும். C க்கு என்னது 4, C க்கு 4 இருக்க ஆப்ஷன் என்னது செகண்ட் ஒன் மட்டும் தான். ரைட்டா? and then பேலன்ஸ் செக் பண்ணிடுவோமா? ஓகே, PTCl2 NH3 twice will be your square planar shape. that is A க்கு 3 and FeCO5 will be your trigonal bipyramidal. that is D க்கு 2 option. that is your option 68 க்கு second one. இந்த கொஸ்டின் பாருங்க, தாலியன் டை டெஸ்ட்ல எந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் தட் இஸ் ஃபீனாலிக் குரூப் அப்படின்ட்டு. இப்போ ஃபீனால தாலிக் ஆன்ஹைட்ரைட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டா நமக்கு என்ன கிடைக்க போகுது? தாலியன் டை கிடைக்க போகுது. தட் இஸ் அண்ட் டெஸ்ட் ஃபார் ஃபீனாலிக். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டு ப்ராடக்ட் X Y ஃபார்ம் ஆயிருக்கு இந்த சீக்வன்ஸ்ல. ஸோ X Yயும் நான் எப்படி செப்பரேட் பண்ண போறேன்னு கேட்டிருக்காங்க. Xயும் Yயும் நான் எப்படி செப்பரேட் பண்ண போறேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னது? மெத்தைல் குளோரைட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் anhydrous aluminum chloride. இட் இஸ் an example for Friedel-Crafts alkylation இல்லையா? Friedel-Crafts alkylation நமக்கு என்ன கிடைக்கும்? that is your Y is going to be your toluene இல்லையா? நம்ம toluene தான் நம்மளோட Y. ரைட்? இதை நான் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட்லயும் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட்லயும் போட்டு வார்ம் பண்றேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்க போகுது? இட் இஸ் யுவர் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் இல்லையா? ஸோ ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்னா நமக்கு ஆர்த்தோ பொசிஷன்லயும் நைட்ரேஷன் நடக்கும், பிளஸ் பேரா பொசிஷன்லயும் நமக்கு என்ன நடக்கும்? நைட்ரேஷன் நடக்கும். ரைட்? இது ரெண்டுக்கும் அப்ராக்சிமேட்டா ஒன்னுக்கு வந்து 222 உடைய பாயிலிங் பாயிண்டா இருக்கும், இன்னொன்னுக்கு 238. இப்போ டிஃபரன்ஸ் இன் பாயிலிங் பாயிண்ட் மினிமமா இருக்குன்னா நம்ம எந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம் செப்பரேட் பண்றதுக்கு? we will use a fractional distillation இல்லையா? so that is your option 1. so இந்த கொஸ்டின்ல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு நம்மள கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும் இல்லையா? so ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க மொலாலிட்டி ஆஃப் எத்தனாயிக் ஆசிட் கொடுத்திருக்காங்க. so கரெக்டா இல்லையா? மொலாலிட்டியும் கொடுத்துட்டாங்க, நமக்கு கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணணும். ரைட்? மொலாலிட்டிக்கு ஃபார்முலா என்ன? ரெண்டுக்குமே சிமிலர் ஃபார்முலா தான். moles into 1000 divided by mass of a solvent. இங்க moles என்னது? given mass is 2.5 divided by அவங்களே நமக்கு கொடுத்துட்டாங்க எதுக்கு? எத்தனாயிக் ஆசிட் உடைய mass 16 into 1000 divided by 75. if you solve this you will get 0.556. so that is correct. and then molarity க்கு என்ன ஃபார்முலா? அதேதான், moles into 1000 divided by volume of a solvent. moles க்கு என்னது? 5 grams of sodium hydroxide எடுத்திருக்காங்க. molar mass is 40 and into 1000 divided by 450 you will get a 0.278. so this statement is also correct. and aquatic species are more comfortable in cold water னு சொல்லிருக்காங்க. அதாவது low temperatureல dissolved oxygen எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. so that statement is also correct. and fourth என்ன கொடுத்திருக்காங்க? solubility of gas increases with decrease in pressure. solubility is directly proportional to pressure இல்லையா? ஆனா இவங்க என்ன கொடுத்திருக்காங்க? inversely proportional to pressure னு கொடுத்திருக்காங்க. so this statement is wrong. and ஒரு பைனரி மிக்சர் A and B எடுத்திருக்கோம். இதுல நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A வந்து Na னும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் B வந்து NB னு எடுத்திருக்கோம். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் B வேணும்னா என்ன பண்ணணும்? NB divided by Na plus NB னு போட்டுக்கணும். ஆனா இவங்க Na னு போட்டிருக்காங்க. so this is also
wrong. அப்ப என்ன statements correct? 1, 2 and 3. That is A, B and C. That is your option 1. So see this question, இதுல லெசைன் டெஸ்ட் பண்றப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ல பிரசன்ட் இருக்கு இல்லையா அந்த எலமெண்ட் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கார்பன் கூட என்னதான் கன்வெர்ட் பாண்ட் ஆயிருக்கலாம், நைட்ரஜன், சல்ஃபர், ஹாலஜன்ஸ் இது எல்லாமே கோவேலன்ட்லி பாண்டடா இருக்கும். அண்ட் தென் ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அது என்ன ஃபார்ம்ல இருக்க போகுது, அயானிக் ஃபார்ம்ல இருக்க போகுது. ஸோ கோவேலன்ட் ஃபார்ம் டு அயானிக் ஃபார்ம். தட் இஸ் யுவர் ஆப்ஷன் 2. This is from the unit electrochemistry and from the concept Faraday's law. Faraday's law first law second law ன்னு பார்த்தா this is from your Faraday's first law. ஏன் current கொடுத்துட்டாங்க, time கொடுத்துட்டாங்க. So we know the formula M is equal to ZIT. Z is your equivalent weight divided by Faraday இல்லையா. equivalent weight என்ன கொடுத்துருக்காங்க, 63 grams கொடுத்துட்டாங்க. 63 divided by CuSO4 ன்னு இருக்கா. அப்போ Cu என்ன ஸ்டேட்ல இருக்கு, Cu 2 பிளஸ்ல இருக்கு. ஸோ 63 divided by 2 என்ன, 63 divided by 2 என்னது, that is 31.5 divided by 96,500 into current is given as 1.5 ampere and the time is given as 10 minutes. We have to convert that to seconds. So 60 in the 0 in the 0 in the 0 in the 0. If you cancel this 1.31.5 into 1.5 into 6, that is 9 divided by 965. இதை சால்வ் பண்ணீங்கன்னா you will get your answer 0.2938. that is your option 2. So see this question, இதுல change in internal energy, that is del U என்னன்னு calculate பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. and amount of heat absorbed Q work done கொடுத்திருக்காங்க. so the formula is del U which is equal to Q. Q is positive. Yeah, it is absorbed by the system and work done by the system ன்றதுனால minus W இல்லையா. so Q is given as 500 and W is given as 200. So change in internal energy will be 300. Right? So your option is going to be your second one. So ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டை கொடுத்துருக்கு, கான்சென்ட்ரேஷனுக்கும் டைமுக்கும் கிராஃப் ப்ளாட் பண்றப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, நெகட்டிவ் ஸ்லோப் கிடைச்சிருக்கு. So that is reactant after some time will be minus KT plus R naught னு வருமா. இது எதுக்கு வரும், here you will have a minus K as your slope. This is your integrated rate equation for your zero order reaction. Hence your option is going to be your first one. This is from the unit chemical bonding and from the concept hybridization. ClF3 க்கு எது correct statement னு கேட்டிருக்காங்க. So shape of ClF3 என்னன்னு கேட்டிருக்காங்க. So central atom is your Cl 1 2 3 4 5 6 7. Fluorine is your surrounding atom. Okay, so you'll have 3 bond pair and 2 lone pair. 3 bond pair 2 lone pair ன்றப்போ the shape will be T shape and you'll have a 2 lone pair. Hence your option is going to be your first one. So இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு டெஸ்ட் டியூப்ல ஒரு சால்ட் எடுத்திருக்காங்க, அது கூட டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்றோம். ஆட் பண்ணதும் you have got a colorless vapor with the smell of vinegar. Smell of vinegar அதுமே we will confirm it is acetic acid. Right? So இந்த வேப்பர்ஸ் என்ன பண்ணதா, ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ரெட்டா கன்வெர்ட் பண்ணதான். So that is going to be your acetate ion. ஏன், இந்த ஆசிட் நம்மளுடைய சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுது இல்லையா, அசிட்டிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுது. you are going to get a acetate ion. So your option is third. So இந்த question பாருங்க, it is from the unit equilibrium and from the concept buffer solution and Oswald dilution இல்லையா. ஓகே, ஸோ பஃபர் சொல்யூஷன் என்ன சொல்லிட்டாங்க, you have the concentration of X minus and HS at ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இதோடைய கான்சென்ட்ரேஷனும் HX இது சால்ட் தான் ஆசிட் தான் என்னவா இருக்கும், ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? ஓகே, எக்ஸுக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க, 10 to the power minus 10 கொடுத்துட்டாங்க. you are asked to find pH என்னன்னு. what is your formula, pH which is equal to pKa plus log of concentration of salt by acid இல்லையா. so salt to acid ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன வந்துரும், log 1 to the base 10 வந்துரும். so log 10 to the base 10 வேல்யூ என்ன, 1. log 1 to the base 10 வேல்யூ என்ன, 0. அப்ப pH will be equal to pKa இல்லையா. ஓகே, சோ நமக்கு என்ன கண்டுபிடிச்சா போதும், Ka கண்டுபிடிச்சா போதும். ஆனா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, Kb கொடுத்திருக்காங்க. you know the formula Ka into Kb which is equal to Kw. here Ka which is equal to Kw divided by Kb. Kw is nothing but 10 to the power minus 14 and Kb is given as 10 to the power minus 10. Hence
Ka will be 10 to the power minus 4. அப்போ Ka 10 to the power minus 4 னா pKa என்றது என்னது minus log of Ka இல்லையா? So minus log of 10 to the power minus 4 னா pKa வேல்யூ என்னவா இருக்க போகுது 4 னு இருக்க போகுது. ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் pH will be equal to pKa. pKa 4 னா pH என்னது 4. Then your option will be your second one. In the question from the unit electrochemistry நம்மள என்ன கேட்டிருக்காங்க EMF of the cell E கேட்டிருக்காங்க, right? Okay, for the given half cell னு கொடுத்து நமக்கு half cell reaction தெரியணும் இல்லையா? So half cell reaction will be H2 gives 2H plus 2 electron. So formula என்னது E naught minus 0.0591 by N into log of concentration of H plus the whole square divided by pressure of H2. E naught ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 0. So minus 0.0591 by 2 into H plus என்னது H plus அவங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க 0.02 கொடுத்துருக்காங்க. So the whole square பண்ணீங்கன்னா 2 into that is 2 square என்னது 4 into 10 to the power minus 4 னு வரும், right? Okay, divided by pressure of H2 என்னன்னு கொடுத்துட்டாங்க 2 atmosphere னு கொடுத்துருக்காங்க. So it is 2. கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 2 னு வரும். That is minus 0.0295 into log 2 இல்லையா? log 2 ஓட வேல்யூ என்ன 0.3010. So log m into log n, log m plus log n இல்லையா? So இங்க என்னன்னு வரும் minus 4 னு வரும். Okay, so you will get 0.0295 into minus 3.699 வருமா? If you multiply this you will get a plus. Plusல என்ன வர போகுது 0.109 volt னு வரும். That is going to be your EMF of the cell. That is option 4. So இந்த questionல spin only magnetic moment, that is mu value calculate பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்கு Ti2 க்கு அது என்ன சிஸ்டம்ல இருக்கு 3D2 சிஸ்டம்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. So formula is mu which is equal to root of n into n plus 2 Bohr's magneton. N is given as 2, hence root of 2 into 2 plus 2, that is root 8. Root 8 can be written as 2 root 2, which is 2 into 1.414, which is nothing but 2.84 Bohr's magneton. Hence நம்மளுடைய ஆப்ஷன் என்னது third one. ஸோ இந்த கொஸ்டின்ல நம்மள இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேரக்டா போயிடலாம். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது ஆக்சிஜன் எக்ஸிபிட்ஸ் -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சிஜன் வந்து பெராக்சைடா இருக்கப்போ நமக்கு என்ன கொடுக்கும் -1 அண்ட் சூப்பர் ஆக்சைடா இருக்கப்போ வில் கெட் -1/2 இல்லையா? ஸோ -2 மட்டும் தான் கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறது தான் தப்பான ஸ்டேட்மெண்ட். மீதி 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஸோ தப்பான ஸ்டேட்மெண்ட் எது 4th ஆப்ஷன் இஸ் ராங். இந்த கொஸ்டின் பாருங்க, ஃபார்மல் சார்ஜ் ப்ரெடிக்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஃப்ரம் த யூனிட் கெமிக்கல் பாண்டிங். ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா என்ன வேலன்ஸ் எலக்ட்ரான் மைனஸ் நான் பாண்டட் எலக்ட்ரான் மைனஸ் நம்பர் ஆஃப் பாண்ட். இதுதான் நமக்கு ஃபார்முலா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க 213 மார்க் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 213க்கு தான் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஆன்சரும் கேட்டிருக்காங்க. இதுல நம்ம கிளியரா இருக்கணும். செகண்ட் ஆக்சிஜன், தட் இஸ் செகண்டுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆக்சிஜனுக்கு என்ன 6. ஸோ இதுதானே நம்மளுடைய செகண்ட் ஆக்சிஜன். இதுல நான் பாண்டட் எலக்ட்ரான் எத்தனை 4 இருக்கு. 6 minus 4. இதை சுத்தி எத்தனை பாண்ட் இருக்கு here 1 here 1. ஸோ 2. அப்ப 6 minus 6 என்ன 0. செகண்டுக்கு என்னது 0. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டடு, ஃபோர்த் ஆப்ஷனும் எலிமினேட்டடு இல்லையா? ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் சேம் 6 தான், மைனஸ் அதுல நான் பாண்டட் எலக்ட்ரான் எத்தனை கொடுத்துருக்காங்க 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மைனஸ் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் எத்தனை 3. இப்போ வேல்யூ என்ன வரப்போகுது +1. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு 0, செகண்ட் ஒன்னுக்கு +1 அப்படின்றப்போ ஆப்ஷன் என்னது செகண்ட் ஒன்னு கன்ஃபார்ம் பண்றோம். இருந்தாலும் வில் கன்ஃபார்ம் ஃபார் தேர்ட் ஆக்சிஜன். 6 மைனஸ் இங்க எத்தனை இருக்கு 1 2 3 4 5 6 and then எத்தனை பாண்ட் இருக்கு 1 பாண்ட் -1. அப்ப தேர்ட் ஆக்சிஜனுக்கு என்னது -1. ஃபைனலா நம்மளுடைய ஆன்சர் என்னது செகண்ட் ஒன். ஒரு டைட்ரேஷன் ரியாக்ஷனுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபினாப்தலீனை இண்டிகேட்டரா யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடுக்கும் ஆக்சாலிக் ஆசிட்க்கும். ஆப்வியஸா சோடியம் ஹைட்ராக்சைடு தான் நம்ம எதில் எடுத்துக்க போறோம் பிப்பட் அவுட் பண்ண போறோம். தட் இஸ் பிப்பட் அவுட்ல சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்க போறோம். ஆக்சாலிக் ஆசிட் பியூரெட்ல இருக்க போகுது. ஸோ இந்த பிஹெச் உடைய கலர் சேஞ்ச் எப்படி நான் அப்சர்வ் பண்றேன்னு கேட்கறாங்க, ரைட்டா? ஸோ ஒரு பேஸ் கூட ஃபினாப்தலீன் இண்டிகேட்டர் போட்டா நமக்கு என்ன கலர் வரும் பிங்க் கலர் வரும். ஓகே, ஸோ
color என்ன ஆகும், disappearance of a pink color will be your end point இல்லையா. so அப்ப pink to colorless, that is option 3. this is from the unit 1 basic concepts. என்ன கேட்டிருக்காங்க, 1 dm cube நான் CO2 hot coke மேல பாஸ் பண்றேன், ரைட்டா. ஓகே, எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, I got a mixture of I got a mixture after complete reaction. எனக்கு என்ன இருக்கு, 1.4 dm cube பேலன்ஸ் இருக்கு. gaseous mixture என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2CO கிடைக்கும் இல்லையா. அப்போ நான் 1 மோல் CO2 எடுத்தப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 2 மோல் கார்பன் டை ஆக்சைடு கிடைச்சிருக்கு இல்லையா. நம்மள என்ன கேட்டிருக்காங்க, மிக்சர் என்ன இதுல இருக்குன்னு தானே கேட்டிருக்காங்க. ஓகே, கொஞ்சம் ரியாக்ஷன் நடந்தது அப்படின்னா திஸ் வில் பி 1 minus x, this will be 2x. டோட்டல் வால்யூம் என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஆஃப்டர் கம்ப்ளீட் ரியாக்ஷன் என்ன இருக்கு, 1.4 dm cube இருக்கு. ஸோ 1.4 will be equal to 1 minus x. இது வால்யூம் ஆஃப் CO2 used plus வால்யூம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு யூஸ்ட் என்னவா இருக்கு, 2x இருக்கு இல்லையா. ஓகே, so will be 1 plus x will be 1.4 normal minus x plus 2x will be 1 plus x. 1 plus x 1.4 na x என்னவா இருக்க போகுது, 0.4. நம்மள என்ன கேட்டிருக்காங்க, gaseous mixture தானே கேட்டிருக்காங்க. gaseous mixtureல வால்யூம் எவ்வளவு இருக்கும், 1ல இருந்து x போனதுன்னா 1ல இருந்து that is 0.4 போயிடுச்சுன்னா CO2 எவ்வளவு இருக்கும், 0.6. இது என்னது 2x. அப்ப 2 into 0.4 will be 0.8. 0.8 dm cube of CO, 0.8 dm cube of CO and 0.6 of a CO2. அப்ப நம்மளுடைய ஆப்ஷன் என்னது, செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். See this question, இதுல மேஜர் ப்ராடக்ட் Z என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. Z என்னன்னு கண்டுபிடிக்கணும், ரைட். ஸோ Cl2 கூட ரியாக்ட் ஆகுது, நமக்கு கொஸ்டின்லயே அவங்களே கொடுத்துட்டாங்க. இட் இஸ் கோயிங் டு கிவ் மோனோக்ளோரினேட்டட் ப்ராடக்ட். அப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் என்னது, C2H5Cl. இது NH3 கூட ரியாக்ட் ஆகுது, ரிமூவல் ஆஃப் HCl. ஸோ யூ வில் கெட் C2H5NH2 பிரைமரி அமைன் கிடைக்குது. பிரைமரி அமைனை NaNO2 HCl நான் போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், C2H5N2Cl கிடைக்கும் இல்லையா. ஓகே, இதை நான் ஃபர்தரா ஹைட்ரோலிசிஸ் பண்றேன் அப்படின்னா I will get an alcohol இல்லையா. I will get alcohol, that is C2H5OH, my third option. ஸோ இந்த கொஷின் கெமிக்கல் கனெடிக்ஸ்ன்ற யூனிட்ல அரேனியஸ் கான்செப்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ கொஷின்ல கொடுத்துட்டாங்க ln k which is equal to 14.34 minus 1.25 into 10 to the power 4 divided by t. ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் என்ன, ln k which is equal to ln a minus ea by rt. நம்மள ஆக்டிவேஷன் எனர்ஜி என்னன்னு தான் கேட்டிருக்காங்க, எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆனா அது எதுல வேணுமா, கிலோ கேலரிஸ் பர் மோல்ல வேணுமா. ஓகே, ஸோ அப்போ இதை ஈக்குவேட் பண்ணா போதுமா, EA by RT which is equal to 1.25 into 10 to the power 4 divided by T. இந்த Tக்கு இந்த T cancel. அப்போ activation energy which is equal to 1.25 into 10 to the power 4 into R. இங்க நம்ம எல்லாருமே R வேல்யூ என்ன போடுவோம், 8.314 போட்டு தப்பு பண்ணிடுவோம். 8.314 போட்டா என்ன தப்பான ஆன்சர் வருமோ அது அங்க இருக்கு, ரைட். ஸோ ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கேலரிஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அவங்களே ஆர் வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க, 1.987 கொடுத்துட்டாங்க. ஹென்ஸ் 1.25 into 10 to the power 4 into 1.987 அப்ராக்சிமேட்லாம் நமக்கு என்ன வரும், 2.48 into 10 to the power 4ன்னு வருது. திஸ் இஸ் அன் கேலரிஸ் பர் மோல். ஆனா நம்ம ஆன்சர் கேட்டிருக்கிறது இதுல கேட்டிருக்காங்க, கிலோ கேலரிஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ 24.8ன்னு எழுதுனீங்கன்னா 10 to the power 3ன்னு எழுதலாமா. this 10 to the power 3 is nothing but your kilo. அப்போ 24.8 கிலோ கேலரிஸ் பர் மோல், கிலோ கேலரிஸ் பர் மோல். that is option 1.
from the unit equilibrium and relation between KP KC கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, கேபியும் கேசியும் எதில் ஈக்குவல் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்வியஸா நமக்கு என்ன வரக்கூடாது, del n 0 வரக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்னது, del nன்றது எப்படி கால்குலேட் பண்ணுவோம், NP மைனஸ் NR. NP இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் gaseous ப்ராடக்ட். எல்லாமே கேஸ்ல தான் இருக்கு. எல்லா ஈக்குவேஷன்ஸுமே ரியாக்டன்ட் ப்ராடக்ட் எல்லாமே கேஸ்ல தான் இருக்கு. அதுல எந்த குழப்பமும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன இருக்கு, இங்க 1 மோல் இங்க 1 மோல். ஸோ 2 இங்க 1 மோல் இங்க 1 மோல். 2 minus 2 which is 0. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு del n என்னது 0. அப்ப கேபியும் கேசி என்னவா இருக்கு, ஈக்குவலா இருக்கு. செகண்ட் ஒன்ல இங்க 2 இங்க என்னவா இருக்கு, 1 and 1. செகண்டுக்கு number of moles of product என்ன 2 minus number of moles of reactant என்ன 4. Hence it is minus 2. Del n is not equal to 0. Del n is negative. அப்போ கேபியும் கேசி என்னவா இருக்காது, ஈக்குவலா இருக்காது. n2 தானே வந்துச்சு, அதை வச்சு நான் போட்டேன். ஆனா இங்க 2 இங்க 2 0. இந்த கொஸ்டின்ல இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. என்ன சொல்லியிருக்காங்க, லார்ஜஸ்ட் ஏஎல் அண்ட் ஸ்மாலஸ்ட் Mg2+ சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் டு ரைட் ஒரு பீரியட்ல அட்டாமிக் சைஸ் என்ன ஆகும், அட்டாமிக் சைஸ் decreases. Mg2+னா என்ன அர்த்தம், you have Mg2+ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, you have 10 electrons, that is neon configuration. And then Al அப்படின்றப்போ you will have 13 electrons. left to right atomic size என்ன decrease ஆயிட்டே இருக்கும். அப்ப smallest will be your Al and largest will be your Mg2+, இல்லையா? So இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது, தப்பு. First statement is wrong. The rest statement is correct. This is from the unit solution and from the concept Raoult's law. Raoult's law என்ன சொல்றாங்க, I am going to mix chloroform and acetone. It shows a negative deviation னு சொல்லிட்டாங்க. எதனாலன்னு கேக்குறாங்க. That we know chloroforமையும் acetoneயும் mix பண்றப்போ due to stronger intermolecular force of attraction there will be a bond between hydrogen bond between acetone and chloroform, இல்லையா? So formation of hydrogen bond between acetone and chloroform is your correct reason for the negative deviation. So option 2. இந்த கொஸ்டின்ல நம்பர் ஆஃப் குளோரின் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்கு ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல, அண்ட் அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் எக்ஸும் ஒய்யும் கொடுத்திருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க, ரைட்? C6H6 reacts with 6Cl2 in the presence of anhydrous aluminum chloride under dark condition, இல்லையா? ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 6 chlorine C6H6 will be converted to C6Cl6. அப்போ என்ன, எத்தனை குளோரின் ஆட்டம், you have 6 chlorine atoms in your X. and இதுல என்ன கொடுத்திருக்காங்க, again we have got benzene reacts with chlorine in the presence of UV and 500 Kelvin. So this is called gamma-oxide reaction, இல்லையா? நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆயிடும், எல்லா டபுள் பாண்டும் பிரேக் ஆயிடும். பிரேக் ஆயிட்டு we will get that is C6H6Cl6. This is called a gamma-oxide, இல்லையா? என்னன்னு சொல்லுவோம், பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைடு அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? BHC. and இதுலயும் 6, Xலயும் 6, Yலயும் என்னவா இருக்க போகுது 6 and 6. That is your option, third one. Hope everyone have done the exam well, right? All the best for your future and thank you for watching.